இதுக்கப்புறமும் நீ மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நடத்த போறியா? அப்படியே அது நடந்தா அது நீ ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல, பார்வதி ஜெயிச்சதா தான் அர்த்தம். உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பார்வதி விஷயத்துல உன் கூட இருக்கிற அந்த ஈகோவை விட்டு கொடுத்துடு, பெருந்தன்மையா நடந்துக்க. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை பவானிய மகேஷ் கூட சேர்த்து வை. நோ, அது முடியாது. ஏன் முடியாது? டேய், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் என் ஃப்ரெண்ட் ராஜிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சரி, அப்போ பார்வதியும் தான் பவானிக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா. உனக்காக அதை விட்டு கொடுக்கலையா? பார்வதிக்காக நீ விட்டு கொடுக்க கூடாதா? அதே டயலாக பேசிட்டு இருப்பியா நீ? நானும் பார்வதி என்ன ஒண்ணா? பாத்தியா, வந்துட்டியா பாயிண்ட்டுக்கு? இதுதான் தோ இந்த ஈகோ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பார்வதி உனக்காக இவ்ளோ விட்டு கொடுக்கும் போது அவளுக்காக இந்த ஒரு விஷயம் நீ விட்டு கொடுத்தா என்ன அகிலா? நான் கொடுத்த வாக்க காப்பாத்தலனா அது எனக்கு மட்டும் இல்ல, என் பரம்பரைக்கே களங்கம். எனக்கு என் பரம்பரையோட மானம் மரியாதை முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அதை என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்ல. அகிலா, அகிலா, நில்லு அகிலா, ஸ்டாப், நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. எனக்கு என் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். நீ சொல்றதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். போ அகிலா. செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி நீ அப்படியே பவுன்ஸ் ஆகி இங்கதானே வர போற. நான் இங்கே வெயிட் பண்றேன். வாங்க. வாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. டீ காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், தேங்க் யூ. சரி ஆண்டி, டேக் கேர். வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதா நான் அகிலா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் பவானி. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது பவானி. நீ முதல்ல இங்க இருந்து போ.
வேற ஏதாவது பார்வதி. வேணும்னா சொல்லுங்க சாமி. குத்துவிளக்கு எடுத்துன்னு வாங்க. சரிங்க சாமி. ஆ டேய் ஆ. கதவை மூடுறா. சரிங்க சார். அத கொடு. இதோ எடுக்கிறேன். இந்தாங்கக்கா. டேய் அந்த மாலையை எடு. ஆ. ரெண்டு மாலை இருக்குங்கக்கா. ஒண்ணு கொடு. ஆமா, அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் இப்ப எனக்கு பெருசு. நீ நீ இப்ப எங்க இருந்து போ பவானி.
ஏ ரத்னம், அக்கா ஏதாவது தெரியுதா? அக்கா மாலைக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியலக்கா. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ம். அக்கா அகிலாண்டேஸ்வரி மேடத்தை ஏமாத்த போறோம். அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குக்கா. மாலைக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியலக்கா. அக்கா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அக்கா நாம செய்யற இந்த ஏமாத்து வேலையில அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கும் பங்கு இருக்குன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்கக்கா. அதனால அந்த அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும்க்கா. இப்போ எனக்கு அது முக்கியம் இல்ல. என் மகன் கல்யாணம் தான் முக்கியம். முதல் தடவை நாம ஏற்பாடு பண்ண மகேஷோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இப்போ 2வது தடவையா ஏற்பாடாயிருக்கு. இதுவும் நடந்து முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சாலும் கல்யாணம் வரைக்கும் இன்னும் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வருமோ. அதான் இந்த நிச்சயதார்த்த மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்கேன். இந்த மாலைய மகேஷ் பொண்ணு கழுத்துல போட்டா நிச்சயதார்த்தம் மட்டும் இல்ல, கல்யாணமே முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பார்வதியால ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் ரத்னம், அக்கா இந்த தாலி இருக்கிற மாலைய மகேஷ் கையில கொடுக்கணும். மாத்தி கொடுத்துடாத. பத்ரம். சரிக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிக்கா நான் கீழே போறேன். என்னடா நிக்கிற? கிளம்பு. அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பரம்பரை வாழ் மேல சத்திய வாங்கினதுக்கு அப்புறமும் அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீங்க பண்ணலாமா? மகேஷ் கல்யாண விஷயத்துல அம்மா சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பவானிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையே மறந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் பொறுப்புன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா உங்களை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா மதிச்சு உங்க மகனோட நிச்சயதார்த்தத்தை இந்த வீட்ல ஏற்பாடு பண்ண அம்மாவோட மான மரியாதை உங்களுக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானே? அம்மாவோட மான மரியாதைக்கு எந்த களங்கமும் ஏற்பட நான் விட மாட்டேன். இப்பவே நான் போய் இத அம்மா கிட்ட சொல்றேன். டேய் கதவு மூடுடா. சரிக்கா. ஒழுங்கு மரியாதை கதவு திறக்க சொல்லுங்க, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையை கதவு திறங்க. திறக்க முடியாதுங்க. கதவு திறங்க, முதல்ல வழி விடுங்க. திறக்க முடியாதுங்க. முடியாது. வழி விட போறீங்க? பார்வதி, நான் சொல்றது கேளுன்னு சொல்றேன்ல. இங்க நடந்ததை இங்கேயே மறந்துடு, புரிஞ்சுதா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம் பார்வதி. இது பாருங்க, இவ்ளோ நேரம் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்ததே அம்மாவுக்காக தான்.
அவங்க மரியாதையை கெடுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இனிமே நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? நான் ஏன் பயப்படணும்? கைய விடுங்க. வேண்டாம் பார்வதி, சொன்னா கேளு, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். என்ன பயமுறுத்துறீங்களா? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். கைய விடுங்க. பார்வதி, கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. பார்வதி, வேண்டாம் விடுங்க. பார்வதி, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஒழுங்கு மரியாதை அக்கா சொல்றத கேளு. விடுங்க. சொன்னா கேளு விடுங்க. பார்வதி. என் கைய விடுங்க. பார்வதி, விடுங்க. விடுங்க. நான் கேளு பார்வதி. விடுங்க. வேண்டாம் பார்வதி, சொன்னா கேளு, என் கைய விடுங்க. அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். விடுங்க.